காவல்துறை விசாரணையின் போது மரணமடைந்த அஜித் குமாரை காவலர்கள் தாக்கும்போது கழிவறையிலிருந்து வீடியோ எடுத்த சக்தீஸ்வரனிடம் சம்பவ இடத்தில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா வணக்கம். தற்போது சக்தீஸ்வரனிடம் எவ்வளவு நேரம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்? இவரிடம் நடத்தக்கூடிய விசாரணை, இவர் தான் ஐ விட்னஸ் இல்லையா? எவ்வளவு மைலேஜ் வாய்ந்தது இவருடைய வாக்குமூலம்? கண்டிப்பாக மடப்புறம் காவலாடி சக்தீஸ்வரன், அதாவது அந்த மடப்புறம் கோவிலில் பின்புறம் உள்ள உதவி ஆணையருக்கான பின்புறம் உள்ள அந்த கோசாலையில வச்சு காவலர்கள், அதாவது ராஜா, ஆனந்த், கண்ணன், சங்கரபாண்டியன் இதெல்லாம் அடிக்கும் போது அந்த வீடியோவை அந்த ஆணையர் அலுவலகத்தில் பின்பிருந்த கழிவறையிலிருந்து சக்தீஸ்வரன் என்ற இங்க வேலை பார்க்கிற ஒரு ஊழியர் வீடியோ எடுத்தார். இவர் எடுத்த வீடியோ தான் இந்த வழக்குல ஒரு முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்தி சொல்லலாம். அந்த வீடியோ வைரல் ஆனதை தொடர்ந்து இந்த சிபிஐ அதிகாரிகள் தற்போது சக்தீஸ்வரனை கூப்பிட்டு விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. சக்தீஸ்வரன் சிபிஐ அதிகாரிகள் அந்த மாட்டுக்கொட்டையில சம்பவ இடத்துல வைத்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு இல்லாம சக்தீஸ்வரன் இந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணை ஏற்படுத்தி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாட்டுக்கொட்டையில பாத்தீங்கன்னா சக்தீஸ்வரனை எப்படி அடிச்சாங்க, எப்படி துன்புறுத்தினாங்க, நீங்க எங்க இருந்து வீடியோ எடுத்தீங்க, என்னென்ன பொருள்கள் சிபிஐ அவங்க காவலர்கள் வச்சிருந்தாங்க, பல்வேறுபட்ட கேள்விகளை அவர்கிட்ட கேட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து பல பொருட்களை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இறந்த அஜித் குமாரோடைய காலனியை அவருடைய தம்பி நவீன்குமார் எடுத்தாந்து காட்டினாரு. இதான் எங்க அண்ணனோட காலனின்னு எடுத்தாந்து காட்டினாரு. அவரை அடிக்க பயன்படுத்திய பைப்புகளை எடுத்தாந்து காட்டினாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கொடுத்த தண்ணீர் பாட்டில்களை எடுத்தாந்து காட்டினாரு. சிபிஐ தடவியல் நிபுணர்கள் இங்கு ஒவ்வொரு இடமாக அணுவாக அந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத கெமிக்கலை போட்டு அந்த இடத்த தீவிர பரிசோதனை சிபிஐ அதிகாரிகள் பண்ணி வராங்க. அது மட்டும் இல்லாம சக்தீஸ்வரன் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. சக்தீஸ்வரன் கூட பாத்தீங்கன்னா தம்பி நவீன்குமார், அருண்குமார், வினோத்குமார், பிரவீன்குமார் எல்லாருமே உள்ள இருக்காங்க. என்னன்னா அந்த கோவில்ல, அதாவது அஜித்குமார் இறந்தப்போ அடிச்சப்போ யாரெல்லாம் ஐ வீக்னஸா இருந்தாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் சிபிஐ அதிகாரி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சக்தீஸ்வரன் தான் வீடியோ எடுத்ததை பத்தி தற்போது தீவிரமாக சிபிஐ அதிகாரிகிட்ட எடுத்துரைத்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.